Watch full episodes on Jio Hotstar. இப்ப எல்லாரும் நல்லா மாட்டிக்கிட்டீங்களா? போங்க, இவங்க எல்லாரும் அனகோண்டா ஸ்கேரையா தூக்கி போடுங்க. இங்க பாருங்க, ஒத்த கண்ணாடி போட்டுருக்கிற அண்ணா, எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணுங்க. சுட சுட ஒரு 2 சமோசா மட்டும் கொடுங்கன்னு. அப்புறம் என்ன ஆகுதுன்னு மட்டும் பாருங்க. உயிரே போக போகுது. ஆனா அண்ணாத்தைக்கு சமோசா வேணுமாமே. யார்கிட்டயாவது சமோசா இருந்ததுன்னா அண்ணாத்தைக்கு கொடுங்க. என்கிட்ட இருக்கு, நான் எடுத்துட்டு வரேன். போட்டு அண்ணா, இந்தாங்க சுட சுட சமோசா. சமோசா போதும், ரொம்ப அதிகமாயிடுச்சு. இவங்களை அனகோண்டா ஸ்கேரையா தூக்கி போடுங்க. அவங்கள விடாதீங்க. ஓகே பாஸ், இனி உங்களால தப்பிக்கவே முடியாது. உங்களை இப்போ நான் உங்களை விட மாட்டேன். மோட்டு பார்த்து ஜாக்கிரதைப்பா. இவங்க ஏன் ஆளுங்களையே அடிச்சு துவம்சம் பண்றாங்கன்னா அதை என்னால் நம்பவே முடியல. இப்ப இங்க இருந்து நான் தப்பிச்சு ஓடி ஆகணும். அந்த ஜென்டில்மேன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு மோட்டோ? டாக்டர் டெஸ்ட்ராயர் தோக்க மாட்டான், தோக்கடிப்பான். மோட்டோ அவர் பறந்து போயிட்டாரு. அவர் எப்படியாவது தடுத்து நிறுத்தி பார்க்கலாம். விட்டுறாத, உன்னால மட்டும் தான் முடியும். வாவ் வாவ், கோயினூர் டைமண்ட் வேணுமா? ஆனவமா சிரிக்கிறையா? இப்ப என்ன ஆகுறேன்னு பாடுறான். என்னது இது? என்னோட டைமண்ட் இல்ல. மோட்டோ, டைமண்ட் கீழே விழுந்துகிட்டு இருக்கு. சீக்கிரமா போய் அதை பிடி மோட்டோ, போ. டாக்டர் ஜட்கா சார், நவ. கேட்ச் மிஸ் ஆயிடுச்சுடா பாத்துலோ. விழக்கூடாத இடத்துல விழுந்துருச்சுடா பாத்துலோ. இப்ப என்னடா
பண்றது பத்துலு? டைமண்ட் அனகொண்டாவோட வாயில போயிருச்சடா. இப்ப எப்படா வெளியில எடுக்கிறது பத்துலு? என் உயிர் நண்பா உடன்பெற சகோதரா, இப்போ ரெண்டே ஆப்ஷன் தான்பா இருக்குது. முதல் ஆப்ஷன் அனகொண்டாவோட வயித்துக்குள்ள போய் அந்த வைரத்தை எடுக்கணும்பா. இன்னொரு ஆப்ஷன் என்னன்னா, நாம கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம், அது வைரத்தை வெளியே எப்ப அனுப்புதுன்ற வரைக்கும் பா. இப்ப அதுக்கான நேரம் இல்ல. டைமண்ட் வந்து அனகொண்டா வயித்துக்குள்ள போயிடுச்சு. இப்ப யாராவது அனகொண்டா வயித்துக்குள்ள போயிட்டு அந்த டைமண்ட் வெளியில எடுக்கணும். நம்ம கசிட்டா ராமால இது நிச்சயமா முடியும். ஏன்னா எல்லா விஷயத்திலயும் இவனுக்கு தான் 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல. எப்படியாவது போய் அந்த அனகொண்டா வாயில இருந்து அந்த டைமண்ட வெளியில எடுத்துட்டு வந்துரு. கச்ச கச்சா. மாமியாரே, எனக்கு அனகொண்டாவை பார்த்து ஓடுறதுல 20 வருஷம் சர்வீஸ் இருக்குதுப்பா. ஆனா அதோட வயித்துக்குள்ள போறதுக்கு கிடையாதுப்பா. டாக்டர் ஜக்கா சிரிச்சுக்கிட்டு இருக்காம சீரியஸா ஏதாவது பண்ணுங்க. மோட்டு என் உயிர் நண்பா உடன்பெற சகோதரா, நான் இப்போ உன் உடம்புல ஒரு ஸ்ப்ரே அடிக்கிறேன்ல, இந்த கெமிக்கலை ரெட் அண்ட் கிரீன் லிக்விட்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த உடம்பு பாறாங்கல்ல மாதிரி ஸ்ட்ராங் ஆயிடுச்சுப்பா. அனகொண்டாவோட வயித்துக்குள்ள போனதுக்கு அப்புறம் கூட உனக்கு எதுவும் ஆகாதுப்பா. போயிட்டு அந்த வைரத்தை எடுத்துட்டு வாப்பா. ஒரு நிமிஷம் இரு மோட்டோ. முதல்ல நம்ம எல்லாரும் டெஸ்ட் பண்ணி பார்த்தரலாம் அவ உடம்பு ஸ்ட்ராங்கா இருக்கா இல்லையான்னு. என்ன நான் சொல்றது? சரியா சொல்றடா பத்துலு. இப்பவே அதை செக் பண்றடா. டாக்டர் ஜக்கா எதையுமே நல்லதா கண்டுபிடிக்க மாட்டியா? உன்னோட மருந்து எல்லாமே வேஸ்டடா. என்னடா கண்டுபிடிச்ச நீ? என் உயிர் நண்பா, ரெண்டாவது அடி அடிச்சு பாருப்பா. ஏன்னா முதல் அடியில கெமிக்கலோட பவர் உடம்புல ஏறி இருக்காதுப்பா. இப்ப பாருடா. ஓகே, மறுபடியும் அடிபட்டுருச்சுடா. என் உயிர் நண்பா உடன்பெறா சகோதரா, நீ வேணா கையில அடிச்சு பாருப்பா. ஏன்னா கெமிக்கல் கையில தான் பவரா வந்திருக்கும். அப்படியா? சரிடா. கை தக்காளி கலர்ல ஆயிடுச்சுடா. தக்காளி மூக்கா திரும்ப என்ன ஏன்டா கோத்து விடுறீங்க? வாங்க ஜென்டில்மேன், வாங்க. உங்ககிட்ட நான் முக்கியமான விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணணும். வாங்க. அட என்னன்னு சொல்லுப்பா கேக்குறேன். வாங்க. இங்க ஒரு டீ கடை ஓபன் பண்ணிருக்காங்க. டீ சாப்பிடுவோம். பண்றியா? இதெல்லாம் கண்டுபிடிக்கிறியா? என்ன கோத்து விடுறியா? சாரிப்பா, நான் மறந்து போயிட்டேன்ப்பா. இது ரெட் அண்ட் கிரீன் ஸ்ப்ரேப்பா. நான் ரெட்ட வந்து உனக்கு போட்டுட்டேன், ஆனா கிரீனை போடலப்பா. அத நான் மறந்தே போயிட்டேன்ப்பா. சரிப்பா, அது அங்க ஒரு சின்ன ராக் இருக்குல்ல, அத போய் இப்ப அடிப்பா. வண்டி அவன் கிட்ட எடுத்துட்டு போ. ஓகே பாஸ். யாராவது எங்களை காப்பாத்துங்க. நீ எதுக்காக என்னோட அம்மாவுக்கு எதிரியா மாறிட்ட? நான் உங்க மம்மிக்கு எதிரியா? அவங்கள இதுக்கு முன்னாடி நான் பார்த்தது கூட இல்லையே. என்ன சொல்றீங்க ஜென்டில்மேன்? என்னோட அம்மா ரொம்ப வயசானவங்க. அவங்க உடம்புக்கு முடியாதவங்க வேற. கோகினூர் டைமண்ட் பாக்கணும்ன்றதா அவங்களோட கடைசி ஆசை. நான் என்ன நினைச்சேன்னா, ஒரு வாட்டி அவங்க கண்ணில் இதை காட்டிட்டு திரும்ப கொடுத்துடலாம் நினைச்சேன். ஆனா இப்ப எங்க அம்மாவோட கடைசி ஆசையை என்னால நிறைவேற்ற முடியாம போயிடுச்சு. நான் ஒரு நல்ல மகனே இல்ல. என் அம்மாவுக்கு துரோகம் பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிருக்கமா. டாக்டர் டெஸ்ட்ராயர், நீங்க உங்க அம்மாவுக்காக தான் இந்த டைமண்டை எடுத்துட்டு போறீங்கன்னு இந்த மோட்டோவுக்கு தெரியாது. ஐ அம் வெரி வெரி சாரி. உங்க அம்மாவோட ஆசை நிச்சயமா நிறைவேறும். அதுக்கு இந்த மோட்டோ உறுதி அளிக்கிறேன். இந்த இதை கொண்டு போக உங்க தாய் கிட்ட காட்டிட்டு மறுபடியும் எடுத்துட்டு வந்து என்கிட்டயே கொடுத்துருங்க. லேட் பண்ணிடாதீங்க. நீ ரொம்ப நல்லவனா இருக்கியப்பா. இந்த உலகத்துல எல்லா மனுஷங்களும் ஒன்ன மாதிரி இருந்தா நல்லா இருக்கும். உலகம் மோசமா இருந்தாலும் நீ நல்லவனா இருக்கியப்பா. எங்க அம்மாட்ட அந்த டைமண்டை காட்டிட்டு திரும்ப கொண்டு
கொண்டு வந்து கொடுத்துறேன். பாய் பாய் நல்ல மனுஷா. பாய் பாய். போங்க பாசத்தை காட்டுறதுல என்ன மீட்டிட்டீங்க சார் நீங்க? அடே மோட்டு, இங்க அப்படி என்ன தானே நடந்துகிட்டு இருந்துச்சு? நீ எதுக்கு தேவையில்லாம அவரை கட்டி பிடிச்சிக்கிட்டு இருந்த சொல்லு. அவரோட அம்மாவுக்கு உடம்பு சரியில்லையா? அவங்களுக்கு 100 வயசு ஆயிடுச்சா பாத்துலு. அந்த அம்மாவோட கடைசி ஆசை இந்த கோகினூர் வைரத்தை ஒரு முறை பார்க்கணுங்கிறதுனாலதான். அதனாலதான் அந்த ஆசையை நிறைவேற்ற இவன் அதை ஆட்டைய போட்டுக்கிட்டே இருந்திருக்கா பாத்துலு. அதுக்கப்புறம் தான் அவனுக்கு நான் வில்லனா மாறி எல்லா இடத்துலயும் இருந்து அவங்கிட்ட இருந்து திரும்ப வாங்கி இருக்க. இப்ப அவரு கையிலேயே கொடுத்துட்டு அவரு போய் அவங்க ஆத்தா கிட்ட காட்டிட்டு மறுபடியும் அந்த டைமண்ட் எடுத்து வந்து என்கிட்டயே கொடுத்துருவாரு பாத்துலு. அடே மோட்டு மோட்டு மோட்டு, எனக்கு வர ஆத்திரத்துக்கு உனக்கு என்ன பண்றது? அவரு உன் தலையில நல்ல மசாலா அடிச்சுட்டு போயிட்டாரு. அட மோட்டு, என் உயிர் நண்பா உடன்பிறா சகோதரா. மோட்டோ இங்க பாரு, அந்த டிஸ்ட்ராயரோட அடியாள் இருக்கானே, அதுல ஒருத்தனோட போன் தான் இது. எனக்கு பிரிட்ஜ் மேல கிடைச்சது. இதுல லாஸ்ட் மெசேஜ் அந்த டிஸ்ட்ராயர் கிட்ட இருந்து இதுல வந்திருக்கு. இதுல என்ன எழுதி இருக்குன்னா, உனக்குள்ள தூங்கிட்டு இருக்கிற எரிமலையை தட்டி எழுப்பு. தூங்கிக்கிட்டே இருந்தா வேலைக்கு ஆகாது, இல்லனா ஏதாவது ஒரு வேலையில வாழ்க்கை முழுக்க ட்விஸ்ட் தான் பண்ணிக்கிட்டு இருப்பேன்னு எழுதி இருக்கு. எனக்கு என்ன தோணுதுன்னா, இது ஒரு கோட் மெசேஜ்னு. சரி ஓகே பத்ரோ, இதை நாம இப்ப டீகோட் பண்ணலாம். சாரி நண்பர்களே, சாரி. என்னோட அவசர புத்தியால எல்லாமே கட்டு போச்சு. கோகினூர் வைரம் போயிடுச்சு. நான் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு இப்பதான் எனக்கு புரியுது சிங்கம் சார். இப்பதான் எனக்கு புரியுது. அட ரொம்ப ஃபீல் பண்ணாதப்பா மோட்டு. இந்த மெசேஜோட அர்த்தம் என்னமா இருக்குன்னு தெரியலையே. உனக்கு எல்லாம் இருக்கிற எரிமலையை தட்டி எழுப்பு, இல்லனா ஏதாவது ஒரு வேலையில நீ ட்விஸ்ட் பண்ணிக்கிட்டே தான் இருப்ப அப்படின்னு என்ன அர்த்தம்னு புரியலையே. பாஸ், இன்னும் நம்ம இங்க எவ்வளவு நேரம் இருப்போம்? எங்க என்னோட ஸ்பெஷல் பிளைன் எங்க இருக்குன்னு சொல்லு. என்னோட ஸ்பெஷல் பிளைன் இவ்வளவு நேரம் ஏன் வரல? சீக்கிரம், இன்னும் 1 நிமிஷத்துல என்னோட ஸ்பெஷல் பிளைன் எனக்கு வேணும். என்னோட ஸ்பெஷல் பிளைன் எங்க இருக்கு? அடடோ பாஸ், அங்க பாருங்க, அந்த நல்ல மனுஷன் மோட்டு அங்க நிக்கிறாரு. ஹலோ மோட்டு. நீ வாயை மூடிக்கிட்டு முதல்ல உள்ள போ. ஓகே பாஸ். பத்துலு, கடவுள் நம்ம பக்கம் இருக்காருடா. இப்பதான் அந்த டெஸ்ட்ராயர் ஆப்போசிட் சைடுல பார்த்தடா பத்துலு. பத்துலு, இப்படி என்ன பண்றடா? கோட டீகோட் பண்ணு பத்துலு. இப்பவே போய் அவன கையோட கீழே பாரு, இல்லனா திரும்ப வர முடியாது. ஆஹா, எவ்வளவு உயரத்துல இருக்கடா. நீங்க எல்லாரும் போய் அவரை பிடிக்கிற வழியை பாருங்க. நான் இப்ப வந்துடுறேன். ஓகே பத்துலு, ஓகேடா. நில்லு மோட்டோ, நாங்களும் உன் கூட வரோம். வாங்க போலாம். அட சீக்கிரம் போலாம் வாங்க. வாங்க சீக்கிரம். டாக்டர் டிஸ்ட்ராயர், புடிங்க அவனை. சீக்கிரம் குடிக்கணும். ஐயோப்பா, வெளியே போக முடியலன்னா உள்ள வாங்க, நாம லிஃப்ட்லயே போலாம். பாஸ், உங்களோட ஸ்பெஷல் பிளைன் எப்ப பாஸ் வரும்? எங்க இருக்க? இன்னைக்கு நான் அந்த டாக்டர் டிஸ்ட்ராயரை சும்மா விட போறதில்ல. என்னோட ஸ்பெஷல் பிளைன் எங்க போச்சு? இங்க பாரு. இங்க அவங்க இங்கேயே வந்துட்டாங்க. சீக்கிரம் ஓடு. போங்க பாஸ், சீக்கிரம் போங்க. வா சீக்கிரம் வா. டாக்டர் டிஸ்ட்ராயர், go to the name of love. பை பை. மோட்டோ, அட, எவ்வளவு தூரம் ஓடுவீங்க பாக்குறேன்டா. அட
எந்திரிங்க. அந்த மெசேஜை நான் டீகோட் பண்ணிட்டேன். அட ஒரு நிமிஷம் இருப்பா, இன்னொரு முக்கியமான வேலையை நாம செஞ்சாகணும்பா. தேங்காவோட கணக்க கூட்டி கழிக்க வேண்டியது இருக்குப்பா. சாரி. இப்ப நடந்தது எல்லாத்தையும் விட்டு தள்ளுங்க. நான் சொல்றது இப்ப கேளுங்க. உனக்குள்ள இருக்கிற எரிமலையை தட்டி எழுப்பு அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா ஸ்லீப்பிங் வேல்கனோ, இல்லனா வேலையில டான்ஸ் பண்ணிக்கிட்டே இருப்ப அப்படின்னா வேலி ஆஃப் ட்விஸ்டர். நான் நல்லா டெஸ்ட் பண்ணிட்டேன். வேலி ஆஃப் ட்விஸ்டர்னா ஸ்லீப்பிங் வேல்கனோ இருக்கு, அது பல வருஷமா தூங்கிக்கிட்டே இருக்கு. இப்ப அதுக்குள்ள இருந்து புகை வர ஆரம்பிச்சிருச்சுன்னு நான் கேள்விப்பட்டேன். அங்க கண்டிப்பா ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடக்க போகுது. அதனால தான் டிஸ்டாயருக்கு கோகினூர் வைரம் தேவைப்பட்டுச்சு. வாங்க சீக்கிரமாக போகலாம். அதுதான் ஸ்லீப்பிங் வால்கனோ. அது பல வருஷமா தூங்கிக்கிட்டே இருக்கு. ஆனா சில வாரங்களா அந்த வால்கனோல இருந்து புகை வந்துகிட்டே இருக்கு. அதனால இன்னைக்கு நம்ம அதுகிட்ட நெருங்கி போக முடியாது. சரி, நம்மளால அதுகிட்ட ட்ரெயின்ல நெருங்கி போக முடியாதுங்கறத ஒத்துக்கிறேன். ஆனா ஹெலிகாப்டர்ல போக முடியும்ல? அதுல இருந்து பலமான புகை வர்றதுனால எந்த ஹெலிகாப்டரோ பிளேனோ அது மேல போனா கிராஷ் ஆயிடும். அந்த மலை கிட்ட போறதுக்கு ஒரு டாய் ட்ரெயின் இருக்கு. அங்க பாருங்க, கார்ஸ் அந்த பக்கம் போயிட்டு இருக்கு. அப்ப நாமளும் அந்த பக்கம் போக முடியும்ல? அங்க போகாதீங்க, அங்க ஆபத்து இருக்கு. ஆபத்து இருந்தா அவங்களும் போக மாட்டாங்கல்ல. கம் ஆன் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க போலாம். வாங்க போலாம். நில்லுங்க. இப்ப என்ன பண்றது? அங்க போனா அவங்க மாட்டிப்பாங்க. பாஸ், சில டூரிஸ்ட் நம்ம பின்னாடியே வந்துகிட்டு இருக்காங்க. வரட்டும். ஒருவேளை மோட்டு பத்துல வந்தாங்கன்னா டூரிஸ்ட் வந்திருக்கவங்க நமக்கு தேவைப்படுவாங்க. ஹலோ, இந்த ட்ரெயின் மேல தானே போயிட்டு இருக்கு. நாங்களும் இதுல ஜாயின் பண்ணிக்கலாமா? உங்களை அன்போட வரவேற்கிறேன். தாராளமா நீங்க வரலாம். ரிஸ்க் மட்டும் உங்களோடது. அது டெஸ்டாயரோட கார் தானே மோட்டோ? அட, அவங்க இங்க கூட வந்துட்டாங்க. வரட்டும், பாத்துக்கிறேன். மோட்டோ அங்க பாரு, அவரு ட்ரெயின்ல மேல போய்கிட்டு இருக்காரு. கூடவே டூரிஸ்டுங்களா இருக்காங்க. மோட்டோ ஏதாவது பண்ணு. பத்லு சீக்கிரமா வாடா. அந்த டிஸ்ட்ராயரை பத்தி அந்த டூரிஸ்டுங்க யாருக்குமே எதுவுமே தெரியாது. நாம தான் காப்பாத்தாங்க. பத்லு வா. மாமியாரே, ஏய் ஸ்டாப். சீக்கிரமா வந்து ஏறுங்க. ராஜாவுக்கு ராஜா நான்டா, எனக்கு மதுரிக்க யாரும் இல்ல. ஐயோ பாஸ், அவங்க ட்ரெயின் ரூஃப்ல ஏறி இங்கேயும் வந்துட்டாங்க பாஸ். உடனே போய் அவங்களுக்கு கீழே போறதுக்கான வழியை காட்டு. வாங்கடா வாங்க. ஒண்ணு நீ போய் அவங்களை காப்பாத்து, இல்ல என்ன துரத்திட்டு வா. உனக்கு 2 சாய்ஸ் இருக்கு. பை. Watch India's largest kids library only on Jio Hotstar.
Download the app now.